ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வந்து திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். இப்போது நாங்கள் வந்து தனியாக போகல, பஸ்லலாம் வந்துட்டு இந்த திருச்செந்தூர், அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் அந்த மாதிரிலாம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரூ. 800 சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நைட் நாங்கள் பஸ் ஏறிட்டோம். நைட்டு 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பலான்னு பார்த்தா செம்ம மழை விட்ட உடனே தான் எல்லோரும் பஸ்ஸுக்கு வந்தாங்க. பஸ் ஏறி கிளம்பிட்டோம். பஸ்ஸு கிளம்பிடுச்சு. நைட்டு ஒரு 9 மணி இருக்கும், சனிக்கிழமை நைட்டு. ரொம்ப ஒரு 2-3 வருஷமாகவே திருச்செந்தூர் போகலான்னு பிளான் பண்ணி போகவே முடியல. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறோன்னு சொன்னோன்னே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் இப்படியாவது போவோம், தனியாக தான் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு முடிவு பண்ணி இவங்கக்கிட்ட ரூ. 800 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் போகலான்னு கிளம்பிட்டோம். போகிற வரைக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இப்போ வந்து திருச்செந்தூர் கோயில்லாம் முருகனாக கூப்பிட்டா தான் போக முடியும், நிறையா தடைகள்லாம் வரணும், அதனால் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தோம். பட் எப்படியோ போயிட்டோம். அங்கே போய் காலைல 5:30 இருக்கும், இறக்கி விட்டாங்க. ஸோ எங்கள் கூட வந்தவங்களாம் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால மொட்டை அடிக்கிற இடத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் மொட்டைலாம் அடித்தோன்னே சரி பீச்சில் போய் சும்மா கால் நனைச்சிட்டு தண்ணியில் தொலைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போய் பீச்சில் கால்லாம் நனைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாளிக்கிணறுல போய் தண்ணி தொளிச்சிக்கலான்னு பார்த்தா பயங்கர கூட்டம் நாளிக்கிணறுக்கிட்ட. அப்புறம் அங்கே போய் க்யூவில் நின்று, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வேறு, அதனால சரியான கூட்டம். அப்புறம் போய் தண்ணி தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து க்யூவில் நின்னோம். நார்மல் க்யூவும் பயங்கர கூட்டம், அதே மாதிரி 100 டிக்கெட்டும் பயங்கரமான கூட்டம். வெளியில் லைனை தொலைகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எந்த லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னே தெரியாமல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் ஒரு 2-3 லைன் போயிட்டே இருக்கா. அது வந்து கோயிலோட கோபுரத்தையே சுற்றி போயிட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு லைன் அப்படியே இந்த பீச்சுக்கிட்ட வரும், திரும்ப எகெயின் அந்த கோயிலோட கோபுரத்தை சுற்றி மறுபடியும் அதே இடத்துக்கிட்ட ஒரு 3-4 டைம் அங்கேயே போனோம். காலெலாம் செம்மையாக வலி எடுத்துடுச்சு. இங்கே அந்த கும்பாபிஷேகம்லாம் நடந்தனால அந்த இடத்த சுற்றியும் தான் லைன் இருக்கும். அதான் சொல்கிறேன், கோயிலோட கோபுரத்தை சுற்றி இருக்கனால 4-5 டைம் இதே இடத்துக்கிட்ட வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் கல் கூட்டி வச்சுருந்தாங்க, வீடெல்லாம் கட்டணும் அந்த மாதிரினா வேண்டிக்குவாங்கன்னு. அதனால் நாங்களும் க்யூவில் நிற்கும்போது கல்லெல்லாம் எடுத்து கூட்டி வச்சிட்ருந்தோம். நடுவில் க்யூ விட்டும் வெளியிலையும் போக முடியாது, ஏன்னா பயங்கர கூட்டம். திரும்ப எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா வழியில் பூதுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த 47th டேன்னு நினைக்கிறேன், நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம். அதனால செம்மையான கூட்டம். கூட்டம் குறைஞ்ச மாதிரியே தெரில, வந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம வந்து பிளான் பண்ணும்போதே காலையில் ஏர்லி மார்னிங் இருக்க மாதிரி, இல்லைனா ஒர்க்கிங் டேயில் அந்த மாதிரி பிளான் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ கோயில் கோபுரத்துக்கிட்டே இப்போ தான் வந்திருக்கோம். நடுவில் இந்த மாங்காய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுண்டல், வேர்க்கடலை எல்லாம் விற்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே போனால கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டம், குழந்தைங்களாம் நிற்க முடியாது. ஸோ உள்ளே பிக் எடுக்க முடியல. உள்ளே நல்லா சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். வெளியில் வந்து அந்த கருணை கடலை கந்தா போட்டுன்னு இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு, ஏன்னா உள்ளே உட்காரவே இடமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கோபுரத்துக்கிட்ட வந்து சாமி கும்பிட்டோம். சாமி தரிசனம் நல்லா பார்த்தோம். அவ்வளோ நேரம் 7 மணி நேரம் இருக்கும் நாங்கள் நின்னது. அவ்வளோ நேரம் நின்னதுக்கு சாமி தரிசனம் நல்லா பார்த்தாச்சு. 4 மணி ஆகிடுச்சு, காலைல 8 மணிக்குள்ளே போய். அதுக்கப்புறம் திரும்ப பஸ்ஸுக்கு வந்துட்டோம் 4 மணிக்கு. அப்புறம் பஸ்ஸில் படம்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. சாப்பாடு வந்து அன்னதானம் அங்கேயே போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அன்னதானத்துக்கும் பயங்கர கூட்டம், அதனால நாங்கள் வீட்டிலேருந்து புளி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதே சாப்பிட்டோம். அப்புறம் சாயங்காலம் ஒரு 5-5:30 கட்ட டீ குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. அப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7-7:30 கட்ட நாங்கள் திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். திருப்பரங்குன்றமும் நான் இதான் ஃபஸ்ட் டைமு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.